இன்றைக்கி டே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்ஸில் தான் இருக்கும். ஏன்னா வடவத்தை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து இது வந்து செகண்ட் டேங்க. ஃபஸ்ட் டே நம்ம வச்சு எடுத்தோம் இல்லைங்களா? நம்ம ஷார்ட்ஸை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களாம் அவங்களுக்கு தெரியும். நேற்று வச்சு எடுத்துகிட்டு இது வந்து இன்றைக்கி காலம்புரை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இது ஃபுல்லாத்தையும் நம்ம லைட்டாக கையில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். ஒரு சின்ன விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். எப்போதுமே இந்த மாதிரி காயப்பொடிக்கூடிய பொருட்களை வந்து அலுமினிய பிளேட்டில் வைங்க. நான் மேக்ஸிமம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அலுமினிய பிளேட்டில் தாங்க வச்சுருப்பேன். அது இல்லாத சூழ்நிலைக்கு சில்வர் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வடவத்தோட வடவமாக நம்மளும் உட்காந்து ரெடி பண்ணிடலாம் ஆயில் வச்சு பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உருண்டைகளையும் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. பிடிச்சிட்டு வெயில்லையும் வைக்க ஆரம்பித்தாச்சு. வெயிலில் வச்சுருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்றைய உருண்டை அதாவது காலம்புரை உங்களோட ஷேர் பண்ணதுக்கும் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அலுமினிய பிளேட்டில் வைங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து திண்டுகளில் வைக்காதீங்க. ஏன்னா திண்டுகளில் நம்ம நினைக்கிறோம் வெயில் வந்து ஹீட் வந்து சீக்கிரமாக வருது, நமக்கு ஈஸியாக காயும் அப்படின்னு. அது வந்து ஒரே மாதிரி காயாதுங்க. திண்டில் வைக்கும்போது உங்களுக்கு கேப்ஸ் இருக்கும். ஸோ வந்து தரையில் வைக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ பிளேட்டில் வந்து ஒரே மாதிரி ஹீட் ஏறும் போது நமக்கு ஈஸியாக வந்து காயக்கூடிய தன்மை இருக்கும். சரின்னு காலம்புரை வச்சாச்சு. ஈவினிங் போய் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் மொட்டை மாடிக்கு தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லா பிளேட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வச்சது இன்றைக்கி காலம்புரை இருந்தது, இன்றைக்கி ஈவினிங் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நாளைக்கு காலம்புரையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்த நாள் காலம்புரையும் நான் எப்படி கொண்டு வரேன் அந்த உருண்டைகளை அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் அப்பா வந்து ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் வெயில்லையே இருந்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஜில்லுன்னு ஏதாவது எடுத்துக்க, முதல்ல உடம்புக்கும் ஹெல்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோன்னா அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு டே இப்படி தாங்க மூமெண்ட்ஸ் ஆச்சு. நாளைக்கு உள்ளதை நாளைக்கு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.